யூதர்கள் இருந்து ஜெருசலம் அப்படிங்கிறது வந்து பாவம்லாம் கிடையாது, அது அவங்களுக்கு செய்கிற நன்மை. ஏன்னா அல்லாவுடைய அசாப் அவங்களுக்கு கிடைச்சிடாம இருக்கணுங்கிறதுக்காக. இப்போ அதுதான் பாருங்க, இறுதி பகுதி எப்படி இருக்கும். யூதர்கள் வந்து அங்கே போய் குடியிருந்துட்டா அல்லாவுடைய ரஹமத்து கிடைக்குமா, அசாப் வருமா? ஈசா நபி வந்து அவங்களுக்கு தண்டனை தானே கொடுப்பாங்க. இப்போ முஸ்லீம்கள் நாங்கள் ஒன்றும் பண்ண போகிறதில்ல, அது கிறிஸ்தவர்களுக்கும் யூதர்களுக்கும் இருக்கிற பிரச்சனை. ஏன்னா ஈசா நபி வந்து அவங்க கிளாஸ் எடுப்பாங்களா, நீங்கள் எந்த ஈசா நபியை கிறிஸ்தவர்கள் இன்னைக்கு நம்புறாங்களோ அந்த ஈசா நபி வந்து அடித்தா நம்மளை ஒன்றும் சொல்ல மாட்டீங்கல்ல. இஸ்லாமிய மார்க்கம் வந்து வாளால் பரப்பப்பட்டது, வன்முறை பேசுது, ஈசா நபி வந்து வன்முறையை வந்து பேசலை அப்படின்னு. இப்போ ஈசா நபி நேரில் வரும்போது அவங்க வன்முறை கையில் எடுக்கிறாங்களா, இல்லை வந்து உங்ககிட்ட வந்து அன்பு செலுத்துறாங்களா, இல்லை சிலுவை பலியை நம்பினா போதுன்னு சொல்கிறாங்களா அப்படிங்கிறது அது நீங்களாச்சு ஈசா நபி ஆச்சு, அது உங்கள் விவகாரம், உள் விவகாரம். அதில் எங்களுக்கு எந்த சம்பந்தமும் இல்லை. ஏன்னா ஈசா நபி வந்து இஸ்லாத்துக்கு லீட் பண்ணுறதுக்குலாம் அவங்க வரல, அவங்க இந்த கணக்கு தீர்க்கிறது தான் அவங்க வராங்களே தவிர, ஏன்னா இந்த சமுதாயத்துக்கு நாமளே தான் லீட் பண்ணிக்கணும்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. தொழுகைக்கு கூட என்ன சொல்கிறாங்க, அவங்க வந்து உங்களுக்கு பின்னாடி தான் தொழுவாங்களே தவிர முன்னாடி அவங்க இமாமத் செய்ய மாட்டாங்கன்னு தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க. அதனால் ஈசா நபி வந்து யூதர்களை வந்து கொள்வாங்கன்னு அது எங்கள் பிரச்சனை கிடையாது, அது கிறிஸ்தவர்கள் தான் அதுக்கு பதில் சொல்லணும். அது வந்து முஸ்லீம்கள் வந்து பதில் சொல்கிறதுக்கு கடமைப்பட்டவங்க கிடையாதுங்கிறது இந்த இடத்துல தெரிஞ்சுக்கிறோம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா முஸ்லீம்கள்